முதல் தலைமை அரசியல்வாதியாக தமிழகத்தில் புதிய மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கேன். சிலது நேரம் மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசியிருக்கேன். மனசாட்சி ஒன்று சொல்கிறது, வாய் ஒன்று சொல்கிறது. அதிமுகவில் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பல்ல, எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்று அதிமுக தலைவர்கள் என்னை ஏன் திட்டுகிறார்கள்னு தெரியல. நான் திரும்ப பேசுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் என்று ஆவேசமா பேசியிருக்காரு. நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை, என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனிக்கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களாண்ணா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுகிறேன். மனசாட்சி ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்கிறேன். காரணம் தலைவர்கள் சொல்கிறாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்குது. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். அவர் பேச்சில் குறிப்பிடும் பொழுது, உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் இருப்பேன் அல்லது கிளம்பி விடுவேன் என்று கூறியதோடு, சற்று பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் பேசுகிறேன். முதல் தலைமை அரசியல்வாதியாக மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கேன். நான் நினைத்தால் இதே வேலையை சமூக இயக்கமாக மாற்றி பொதுமக்களுக்கு தொண்டு செய்வேன். அந்த மாற்றத்திற்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு அவர் கூறியது மிக முக்கிய கருத்தாவே பார்க்கப்படுது. ஏற்கனவே நெல்லையில அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பெயரில் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தி வெளியிட்டாங்க. இதேபோல் டெல்லியை மையமாக வைத்து அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற அமைப்பும் செயல்பட்டு வருது. இதுல 75,000 பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவர்கள் சமீபத்துல தமிழ்நாட்டிலும் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே அண்ணாமலையிடம் புதிய கட்சி தொடங்குவீர்களா என்று கேட்டபோது, நிச்சயமாக